அதன் பிறகு ஒவ்வொரு மாநிலத்திலையும் தமிழ் அமைப்புகள் இருக்குது. தமிழ் சங்கம்ங்கிற பேரில் இருக்குது, தமிழ் பேரவைன்னு வச்சுருக்காங்க, தமிழர் பேரவைன்னு வச்சுருக்காங்க. அமெரிக்காவில் பல மொழிகள் இதிலும் தோன்றியது என்னங்கிறது அவர் விக்டர் ஐயா பேசுவார். நாம் தமிழ் தேசியம், தமிழ் தேசிய அரசியல் இன்றைய அதனுடைய தேவை, அது அமெரிக்க தமிழர்களுக்கும் தேவை, தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் தேவை என்ற செய்திகளை பேசுகிறேன். எங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு நம்ம தமிழ் தேசியம் வளர்ந்துருக்கு. இதில் ஒரு சமரசம் பண்ணிக்கிட்டு இது பண்ணுறதுனால தெளிவாக இருக்காங்க நம்ம பிள்ளைகள், இளைஞர்கள். அந்த மாதிரி நீங்கள் இங்கிலீஷ்லேயும் சரளமாக பேசுங்க, தமிழும் சரளமாக பேசுங்க. அதை வீட்டிலையும் மற்ற உங்கள் தமிழர்கள் சந்தித்தா தமிழில் தான் பேசணுங்கிற முறையில் இருங்க. இங்கேயே இருந்து அடுத்த தலைமுறைகள் வளர்ந்தாலும் வளருங்க, உங்கள் வாய்ப்பு இருங்க. ஏன் பல நாடுகளில் நம்ம தமிழ் சமூகம் இருந்தான்னா இந்த உலக மையம் வந்துடாது. அதனால் நெருக்கமாகி அவனுடைய இனத்தை, மொழியை பாதுகாக்க, தாயத்தை பாதுகாக்கும் நம்ம இனத்தை, நம்ம மொழியை பாதுகாக்கிற உணர்வு தான் வளரும். அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி தான் இன்றைக்கி தமிழ் தேசியத்தை வளர்த்துருக்கு. எப்படி வளர்த்துருக்கு? இப்போ இது அடுத்தவன் வர்றதுக்கும் இது வழிவகுக்கும். இந்த தொழில்நுட்பம் அடுத்தவன் குவியறதுக்கும் வழிவகுக்கும். இதில் எச்சரிக்கையாக இருந்து நம்ம தாயகத்தை, நம்ம இனத்தை பாதுகாத்துக்கணுங்கிறது ஒவ்வொரு தமிழன் தமிழச்சியுடைய கடமையாக இருக்கணும், விழிப்புணர்வாக இருக்கணும். அதுதான் இருக்கணுமே தவிர நம்ம எல்லாம் வளர்ந்துருச்சு, அங்கே வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு, இப்போ ட்ரம்ப் இப்படி இருக்கார் போகிறாருனாக்கா நம்ம அவர் இருக்கார், அவர் நாட்டுக்கு இருக்கார், நமக்கு என்ன பண்ண முடியுது? இப்போ கன்னட இனவெறி வந்துருச்சாங்க. ஒரு தமிழர் நாங்கள் ஒரு எம்எல்ஏ ஒரு ஏதோ பேசலாம் தமிழன்னு கன்னத்திலே அரைஞ்சாங்க சட்டசபையில். நான் கேட்குறேன், இப்போ ஆந்திராவில் இப்போ சித்தூர் மாவட்டம்லாம் தமிழ்நாட்டில் வேலூர்லேருந்து பிரிஞ்சது. அங்கே போனால் தமிழில் எளிதாக பேசலாம். எங்கேயாவது ஒருத்தன் எம்எல்ஏ வர முடியுதா? சோழன், பாண்டியன், சேரன் இருந்தாலும் நம்ம தமிழ்நாடுங்கிற பேர் தானே நமக்கு இருந்தது. அனைவருக்கும் தாய்மொழி தமிழ் தானே. அந்த உறவு உண்டா பீகார்காரனுக்கு நமக்கும்? அவங்க ஊரில் நம்மளை விட்டுருவாங்களா போய்? அது மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே நீ எல்லாம் ஒன்று தாண்டா, உறவு எல்லாம் உறவுன்னு தமிழனுக்கு தான், தமிழச்சிக்கு தான் சொன்னார். ஆப்பிரிக்காரனுக்கும் ஆங்கிலேயனுக்கும் சொல்லலை. கணியன் பூங்குன்றன் சொல்லியிருந்தால் இங்கே சான்று சொல்லுன்னுட்டான்னு கேட்பான். விருந்தோம்பல்னு எழுதார் வள்ளுவ பெருந்தகைன்னா, வெள்ளைக்காரனுக்கு விருந்து எப்படி வைக்கிறதுன்னு எழுதுனான்னு சொல்லுவீங்களே. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய பெரியார் எங்கள் ஐயா மணியரசன் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா? ஐயா நல்லா இருக்கு தம்பி. ஐயா, நீங்கள் அமெரிக்காவுக்கு இப்போது சமீபத்தில் சுற்றுப்பயணமாக போயிட்டு வந்தீங்க. எப்படி இருந்தது பயணம்? என்னென்ன விஷயங்கள்லாம் அங்கே செஞ்சீங்க ஐயா? அங்கே வட அமெரிக்க தமிழ்ச்சங்கங்கள் கூட்டமைப்பு என்ற ஒரு தமிழ் அமைப்புடைய கூட்டமைப்பு, ஒரு ஃபெடரேஷன் வச்சுருக்காங்க. அது ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் சங்கம்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா. அதனுடைய சுருக்கம் தான் ஃபெட்னா. ஓகே. அது ஆண்டுதோறும் ஒரு 3 நாள் மாநாடு நடத்துவாங்க, சிறப்பு மாநாடு. இந்த ஆண்டு அது ஜூலை மாதம் தொடக்கத்தில் நடத்துகிறாங்க. அதில் உரையாற்றுவதற்கு தான் நம்முடைய மொழியியல் அறிஞர் மாசோ விக்டர் ஐயா, வரலாற்று அறிஞர் நம்முடைய தம்பி மன்னர் மன்னன் மற்றும் நான் 3 பேரும் போனோம், அழைக்கப்பட்டோம். அங்கே எங்களை அழைக்கப்பட்டதே ஒரு தமிழ் தேசியத்துக்கான ஒரு புதிய வாய்ப்பு என்று தான் நம்ம தம்பிகள், மற்ற இளைஞர்கள், பெண்கள், ஆண்கள் அத்தனையும் கருதுகிறாங்க அங்கே. ஏன்னா அது தமிழ் தேசியம், தமிழ் இன உணர்வோடு உள்ளவங்களை அழைக்கக்கூடாதுங்கிறது மாதிரி ஒரு எழுதப்படாத விதிமுறை வச்சுருந்துருக்காங்க அந்த ஃபெட்னாவில். திராவிடம், அது திராவிடம்னா எந்த மொழி எந்த இதுவும் இருக்கலாம், அதுதான் ஒன்றும் அது இல்லையா, வரையறை கிடையாது, கலப்பு இது வரலாம். தமிழ் மட்டும், தமிழர் தமிழ்ங்கிறவங்க வரக்கூடாது அப்படி இருந்தது. அதில் முறியடித்து அந்த குழுவில் பொறுப்பாளர்கள் மாற்றம் ஏற்பட்டு அவங்க பெரும்பான்மையாக அந்த தமிழ் உணர்வுக்கும் இடம் கொடுக்கணும்னு ஒரு ஜனநாயக வகையில் கருத்து எங்களை அழைச்சாங்க. அந்த நிகழ்ச்சிகள் நல்லா கலந்துக்கிட்டோம். அது பெருங்கூட்டம், அது ஒரு 2500 பேர் 3000 பேர் கலந்துக்கிறாங்க. 3 நாளும் அது பெரிய மண்டபம். அது பெரிய செலவு, பெரிய இதில் பண்ணாங்க. பல நிகழ்ச்சிகள் நடந்தது, நாங்களும் அதில் பேசினோம். அதன் பிறகு ஒவ்வொரு மாநிலத்திலையும் தமிழ் அமைப்புகள் இருக்குது. தமிழ் சங்கம்ங்கிற பேரில் இருக்குது, தமிழ் பேரவைன்னு வச்சுருக்காங்க, தமிழர் பேரவைன்னு வச்சுருக்காங்க. அமெரிக்காவில் மொத்தம் 50 மாநிலம் இருக்குது. நமக்கு பல மாநிலங்கள், நாங்கள் ஒரு 10-15 மாநிலம் போயிருப்போம்.
15 மாநிலங்கள் போயிருப்போம். அங்கங்கே போட்டாங்க. அந்தந்த இடத்துலையும் கூட்டங்கள் நடத்துனாங்கன்னா அவங்களுக்கு சனி ஞாயிறு தான் அந்த விடுமுறை நாள் என்பதனால பெரும்பாலும் சனி ஞாயிறு நடத்தினாலும் கொஞ்சம் அதிக நாள் பண்ணாலாம் 46 நாள் அங்கேயே தங்கி போக வேண்டியதாகிடுச்சு. அங்கங்கே அந்த கூட்டம் நடத்தோம். நல்லா எழுச்சி இருக்குது. அடுத்தது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் வளர்ப்பதற்கான அந்த தமிழ் பள்ளிகள் நடத்துகிறாங்க. தனியாக சனிக்கிழமை தமிழ் பள்ளி நடத்தி தமிழ் சொல்லித்தர்றாங்க. 8ஆம் வகுப்பு வரலும் தமிழ் பாடநூல் அவங்க போட்டு அந்த பாடத்தையும் சொல்லித்தர்றாங்க. அந்த பிள்ளைகள் கலை நிகழ்ச்சிகள் நடத்துறது, சிலம்பாட்டம், பறையாட்டம், மற்ற அது மற்போர் நிகழ்ச்சிகள் என்று பல்வேறு வகையான கலை நிகழ்ச்சிகள் அங்கங்கே அரங்கேற்றுறாங்க. இளைஞர்கள், சின்ன பிள்ளைகள், அதுக்கான ஆசிரியர்கள் இருக்காங்க. அதனால் பல்வேறு தலைப்புகளில் நாங்கள்லாம் பேசணும். ஒவ்வொருத்தரும் பேசும்போது பல்வேறு தலைப்புகளில் இப்போ சோழ அரசு பற்றிய அந்த வரலாறு பற்றி நம்ம மன்னர் பேசுவார். முதல் எண்ணம் நம்ம என்னங்கிறது, என்ன சான்றுகள், பல மொழிகள் இதிலும் தோன்றியது என்னங்கிறது அவர் ஐயா பேசுவார். நாம் தமிழ் தேசிய அரசியல் இன்றைய அதனுடைய தேவை, அது அமெரிக்க தமிழர்களுக்கும் தேவை, தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் தேவை என்ற செய்திகளை பேசணும். அது மாதிரி அவர்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி. எங்களுக்கும் ஒரு பெரிய அளவுக்கு நம்ம தமிழ் தேசியம் வளர்ந்துருக்கு. இதில் ஒரு சமரசம் பண்ணிக்கிட்டு இது பண்ணுறதுனால தெளிவாக இருக்காங்க நம்ம பிள்ளைகள், இளைஞர்கள். தமிழ் தேசியம் அகாசுகா பண்ணுறதெல்லாம் அங்கே எடுபடாது இன்னுமே. ஆமாம், என்ன சொல்கிறீங்க, தமிழ் தேசியம் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற வரையறை சரியாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் மகிழ்ச்சி தான். இப்போ அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது, நமக்கும் பயனுள்ளது. நம்ம மக்கள் அங்கே பணியாற்றுறாங்க, எல்லாம் தகுதி அடிப்படையில் தான் போய் வேலை பார்க்குறாங்க. பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் பெரும்பாலும் முதுகலை படித்தவங்க, முனைவர் பட்டம் பெற்றவர்கள், பொறியாளரில் முனைவர் பட்டம் பெற்றவர்கள், அப்படி பல்வேறு சிறப்பு கல்வி தகுதி பெற்றவர்கள் தான் ஆணும் பெண்ணும் நம்ம தமிழர்கள் அங்கே போய் பணியாற்றுகிறார்கள். அது மாதிரி பெண்களும் பணியாற்றுகிறார்கள். அவங்க அமெரிக்க பள்ளிகளில் நம்முடைய தமிழ் பெண்கள் பல பேர் ஆசிரியர்களாகவே இருக்காங்க. அந்த மாதிரியும் இருக்குது. அது ஒரு நல்ல செய்தி. அது ஒரு வளர்ச்சியாக நம்ம ஊக்கப்படுத்த வேண்டியது. அவங்க நம்ம தமிழ்நாட்டில் முழு அக்கறையோடு இருக்காங்க. நாமும் அவங்க மீது அக்கறையோடு இருக்கணும். தமிழ்நாட்டு தமிழர்களும் அங்கே அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவைன்னா நம்ம என்ன வகையில் உதவி செய்கிறது, அரசுக்கு கோரிக்கை வைக்கிறது, போகிறது வர்றதுன்னு ஒரு உயிரோட்டமான உறவை நம்ம வச்சுக்கணும். இங்கே தமிழ் தேசியம் வளர்ந்து ஒரு அரசை பிடிக்கணுங்கிற ஆர்வத்தில் அவங்க இருக்காங்க. நம்ம தமிழர்கள் அவர்களுடைய ஒரு நல்ல வாழ்வோடு வாழணும். அவங்களுக்கு எதுவும் தேவைன்னா நம்ம இங்கே அதுக்கான செயல்பாடுகளில் இறங்கணும். அப்படிங்கிற அளவுக்கு உறவோடு இருக்கணும். போக்குவரத்து நம்ம வைத்து கொள்ள வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து. புரியுதுங்க ஐயா. ஐயா, அங்கே தமிழ் தேசியம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு? மக்கள் எல்லாருமே, தமிழர்கள் எல்லாருமே தமிழ் தேசிய கருத்துகளோட ஒத்து போகிறாங்களா? அதை தமிழர்கள் எல்லாரும் வர்றான்னு சொல்ல முடியாது. கணிசமாக இப்போ வந்துட்டாங்க தமிழர்கள். அங்கே அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, அங்கேயும் திராவிட சீர்குலைவு வேலைகள் இருந்துக்கிட்டு இருக்குது. அதை ஏற்றுக்கிட்ட தமிழர்களாகவும் இப்போ நம்ம இங்கேயும் இருக்காங்கல்ல. தமிழ் இனத்திலேயே பிறந்து திராவிடத்தை ஏற்றுக்கிட்டு தமிழ் தேசியத்தை எதுக்குறவங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்கல்ல. அது மாதிரி தமிழ் தேசிய தமிழ் இனத்திலே பிறந்து அங்கேயும் அது கணிசமாக இருக்கிறாங்க. அடுத்தது என்னென்னா, அங்கே தீவிரமாக அவங்களுக்கெல்லாம் தலைமை தாங்கிறது தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களாக தான் தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க. அப்போ அவங்களுக்கு என்னென்னா கடுமையாக அந்த தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவங்க திராவிடத்தோடு இருக்காங்க, தமிழ் தேசியத்தில் வர்றதில்லை. அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஒரு பிளவாக தெரியுது. அந்த தெலுங்கு பேசுகிறவங்க தமிழ்நாட்டிலேருந்து போனவர்கள் தான், நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான், அவங்க அயலார் இல்லை. ஆனால் அங்கே அவங்க ஆந்திரா மக்கள் நிறையா இருக்காங்க. அங்கே தமிழர்களோட எண்ணிக்கை அவங்க அதிகம். அதனால் நம்ம மக்கள் ஏதாவது பாதிக்கப்படுறாங்க? பாதிப்புன்னு இல்லை, இந்த சங்கங்களை அவங்க கைப்பற்றி வச்சுக்கிட்டு ஒரு தமிழ் இன உணர்வு, தமிழ் மொழி உணர்வு நேரடியாக வந்துடாமல் பார்த்துக்கிற வேலையை செய்கிறது. இந்த திராவிட அரசியலை கொண்டு போய் கலப்பு அரசியலை வச்சுக்கிட்டு பேசுகிறது, அந்த மாதிரி வேலையை செய்கிறாங்க. தாங்க அமெரிக்காவிலும் அமெரிக்காவில் அந்த வேலை செய்கிறாங்க. அதனால தான் நம்ம பையங்களுக்கு என்னென்னா அது கடுமையாக அந்த எதிர்ப்பு இருக்குது, தெலுங்கர் எதிர்ப்புன்னு இருக்குது. அந்த மாதிரி வேண்டியதில்லை தான் நான்லாம் கருதுறது தான். ஆனால் அப்படி பண்ணும்போது அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, எதிர்வினை, நீங்கள் தமிழர் ஒருத்தர் பொறுப்புக்கு வரக்கூடாதுங்கிற அளவுக்கு அங்கே திராவிடத்தை வச்சுக்கிட்டு தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்க தான் வரலாம், ஃபெட்னாவாக இருந்தாலும் எதுலையாக இருந்தாலும்னு வரும்போது தேர்வு செஞ்சு வரலாம், தேர்வு வரலாம். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து போனவர் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் ஃபெட்னாவுக்கு பொறுப்பு வரக்கூடாது என்பதால் இல்லை, வரலாம்.
அவங்களாம் வரணும், மற்ற தமிழர்கள்னா தமிழ் இன உணர்வு உள்ளவங்க வந்துடக்கூடாதுன்னு எச்சரிக்கையாக தடுக்கிறது இருக்குது பாருங்கள். அது வந்து பெரிய தப்பு இல்லையா? அதுதான் இவங்கள்ட்ட ஒரு எதிர்வினையே உண்டாக்கியிருக்கு நம்ம பையங்கள்ட்ட. புரியுதுங்க ஐயா. அங்கே வந்து ஈழத்தமிழர்கள் வந்து இருக்காங்க, அவங்க வந்து உங்களெல்லாம் ஆதரிச்சாங்களா? உறுதியாக எல்லாம் இப்போ பெட்னாவிலேயே ஈழத்தமிழர்களுக்கான அரங்குகள் நடந்தது. நான் அதில் எல்லாத்துலேயும் நான் கலந்துக்கிட்டேன். ஐயா விக்டர் கலந்துக்கிட்டாரு, தம்பி மணர்மண்ணன் எல்லாம் கலந்துக்கிட்டாரு, பேசணும். பொது அரங்கத்திலே இருந்துச்சு. அவங்க நாடு கடந்த தமிழீழ அரசனுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா உருத்திரகுமாரன் வந்தார். இன்னொரு அமைப்பும் வச்சுருக்காங்க. இதை விட இல்லாமல் வேறு ஒரு ஈழத்தமிழர்கள் ஒரு அமைப்பு, அங்கே ஒரு முனைவர் முரளின்னு இருக்கார். அவர் கல்வி கற்றவர், ஈழத்தமிழர் தான். அவங்க பொறுப்பாளர் இருக்கார். அவரும் வந்து பெட்னாவிலையும் பேசினார். அந்த இணை கூட்டங்கள் நடக்கும், அதில் நாங்கள் போய் அவங்களோட பேசணும். நம்ம இதோட வந்து இணக்கமாக தமிழ் தேசியத்தோட ஆதரவாக தான் இருக்காங்க ஈழத்தமிழர்கள் அங்கே. சரிங்க. எல்லாரும் தனித்தனி அமைப்பு வச்சுருக்காங்க, தமிழர்கள் ஒன்று கூடி இல்லையா அமெரிக்காவில் என்ற கேள்வியும் எழுது. ஒன்று கூடினா இப்போ அங்கங்கே தமிழ் சங்கம் வச்சுருக்காங்க. அந்த சங்கங்கள் தான் இந்த ஃபெட்னாவில் இணையுது. மற்றபடி இல்லை. இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தமிழ் சங்கம் இருக்குன்னா அது இந்த ஃபெட்னாவோட உறுப்பு அமைப்பு. அந்த வகையில் ஒரு ஒன்றா சேர்ந்து தான் அந்த ஃபெட்னாவை நடத்துகிறாங்க. சரி, அது ஒரு தமிழர் ஒற்றுமை அமைப்பு தான். அது தமிழ் தேசிய அரசியல் அமெரிக்காவில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இல்லை, அமெரிக்காவில் வந்து நம்ம என்ன அமெரிக்காவுடைய அரசையாக பிடிக்க போகிறோம்? அது ஒன்றும் இல்லை. அவர்கள் வந்து நான் அதை சொன்னேன், இப்போ வந்து ஒரு தற்காலிகமாக என்று நினைத்துக்கொள்ள வேண்டாம். தற்காலிகமாக இருந்துட்டு வர்றவங்க இருக்கட்டும், தொடர்ந்தே இருக்க வேண்டியவர்கள் அங்கே இருக்கலாம், தப்பு கிடையாது. அதே சமயம் தமிழ் மொழியை வந்து மறந்துடாமல் தமிழை கற்றுக்கொண்டு தமிழ் இன உணர்வை வளர்த்து கொண்டிருக்கணும். பிள்ளைகளுக்கு தமிழில் வந்து தமிழில் சரளமாக பேச கற்றுத்தரணும். படித்தா மட்டும் போதாது, சரளமாக பெற்றோர்கள்ட்ட மற்ற தமிழர்கள்ட்ட சந்திக்கும் போது தமிழில் பேசுங்க. அப்படி வந்து ஒரு இருமொழி பேசக்கூடிய மக்கள் எல்லா இடத்துல தானே இருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டையே எடுத்துக்கிட்டாக்க பல்வேறு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பிற மொழி தாய்மொழியாக கொண்ட மக்கள் அவங்க வீடுகளில் தமிழ் அவங்க மொழியில் பேசுகிறாங்க. இப்போ தெலுங்கோ, கன்னடமோ, சௌராஷ்டிரமோ, மராத்தியோ சரளமாக அவங்க பேசுகிறாங்க. தமிழும் சரளமாக பேசுகிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் இங்கிலீஷ்லேயும் சரளமாக பேசுங்க, தமிழும் சரளமாக பேசுங்க. அதை வீட்டிலையும் மற்ற உங்கள் தமிழர்கள் சந்தித்தா தமிழில் தான் பேசணுங்கிற முறையில் இருங்க. இங்கேயே இருந்து அடுத்த தலைமுறைகள் வளர்ந்தாலும் வளருங்க, உங்கள் வாய்ப்பு இருங்க. ஏன் பல நாடுகளில் நம்ம தமிழ் சமூகம் இருந்தான்னா, மற்றவங்களாம் இருக்கும்போது நம்ம இருந்தான்னா, எல்லாம் தற்காலிகமாக வேலை பார்த்து வந்துருங்க தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறதுக்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அங்கேயும் தமிழர்கள் இருக்கலாம், நீங்கள் வரலாம், இங்கேயும் வரலாம். உங்கள் தாயகம் எப்போவும் உங்களுக்கு உண்டு, எப்பவும் வரலாம். அதுபோல் அங்கேயும் தொடர்ந்து அடுத்த தலைமுறையும் இருக்கலாம். தமிழர்களாக இருக்க வேண்டும், அந்த கருத்தில் அவங்க எல்லாம் உறுதியாக இருக்காங்க. சரி, அயல் நாடுகளில் தமிழர்களுக்கு ஏதோ ஒரு வகையான பாதிப்புகளோ ஒரு ஆபத்தோ ஏற்படும்ன்ற மாதிரி பல விஷயங்களை சொல்கிறேன். குறிப்பாக அமெரிக்காவில் அது அதிகமாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே தமிழர்கள் பாதுகாப்பாக இருக்காங்களா? பாதுகாப்பாக தான் இருக்காங்க, ஒன்றும் இல்லை. சில சமயங்களில் அப்படி இருக்க தவிர அப்படி இப்போ தமிழர்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பெல்லாம் சொல்ல முடியாது. என்ன இருந்தாலும் அவங்க வந்து ஒரு வெள்ளையர்கள் தங்கள் முன்னுரிமை அப்படின்னு மனசில் இருக்கலாம். நடைமுறையில் ஒரு பெரிய ஒதுக்கி வைக்கிறதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. இப்போ அவங்க இப்போ ட்ரம்ப்பு இவங்கெல்லாம் இப்போ வந்து அவங்க வந்து என்னென்னா அங்கே ஒரு உள்ளூர் மயம் என்பது கூடுதலாக வந்திருக்கு. இப்போ அவங்க தான் அந்த உலக மயத்தை பேசினவங்க. 1990களில் உலகமயம்னு பேசினவங்க. இப்போ உள்ளூர் மயம்னு பேசுகிறாரு ட்ரம்ப்பு. எல்லோரும் கணிசமாக அப்படி இருக்காங்க. அவங்களுக்கு போட்டியாக அவங்களுக்கு சீனா இந்த மாதிரி நாடுகள், ஜப்பான், அங்கங்கே அந்த பொருள்கள் அங்கேருந்து வர்றதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை, அதெல்லாம் தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த வகையில் இருக்காங்க. மற்றபடி தமிழர்களுக்கு ஒரு குறி வச்சு எதிர்க்கணுங்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, அப்படிலாம் இல்லை. ட்ரம்ப்பினுடைய அந்த முடிவு ஆபத்தான முடிவுன்னு கூட நீங்கள் சொல்ல வரீங்களா? ட்ரம்ப்பு அவர் நாட்டுக்கு பேசுகிறாரு, நம்ம ஆபத்துன்னு ஏன் சொல்லணும்? அடுத்த நாட்டை ஆக்கிரமிக்காமல் இருந்து அடுத்த நாட்டில் யுத்தத்தை இப்போ காசா அழிப்பு வேலைக்கு போய் இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்காமல் இருந்தால் நல்லது. அதை நம்ம தப்பு கண்டுகளிக்கலாம். அவங்க ஊருக்கு அவங்க எங்கள் பொருளாக நாங்கள் பயன்படுத்துவோம், எங்கள் மார்க்கெட் தான் முக்கியம்னு சொல்கிறது தப்பு கிடையாது. நம்ம அதுலேருந்து கற்றுக்க வேண்டும். அப்படி பேசுகிற அமெரிக்காவை அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் வந்து இந்தி தொழிலாளிகள் வந்து குவியறதும், இந்தி முதலாளிகள் அடுத்த மாநில முதலாளிகள் வந்து குவியறதும், அது நம்ம முதலமைச்சர்கள் ஸ்டாலின் அதில் எடப்பாடி பழனிசாமி போன்ற ஆட்கள் அவங்கள போய் கூட்டி வர்றதும், வெளிநாட்டில் கூட்டி வர்றதும், தமிழ்நாட்டை வந்து அயலார் மயமாக்குகின்ற வேலைக்கு இந்த ஆட்களே துணையாக இருக்கிறதுக்கு உள்ள கட்சிகள். யார் வெளிநாட்டு முதலாளி அதிகமாக கூட்டி வந்த போட்டி தான் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலினுக்கும். அப்போ வெள்ளையனை வெளியேற்றுறதுக்கு போராடி அவ்வளவு தியாகம் பண்ண இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் வெளிநாட்டு முதலாளியை கொண்டு வரணும், இல்லைன்னா வடநாட்டு முதலாளி டாட்டா பிர்லா அவங்க கொண்டு வரணும். இப்படி பண்ணுறாங்க. நான் அதை தான் கேட்குறது. இப்போ பரந்தூர் விமான நிலையம் வேணும்னு சொல்கிறீங்கல்ல, அது யாருக்கு போகுது?
அதானிக்கு போகும்போது நான் பார்த்தேன் அமெரிக்காவில் தம்பி அத்தனை விமான கம்பெனிகள் இருக்குது, தனியார் கம்பெனிகள் இருக்குது. இப்போ அமெரிக்கான்னே ஒரு வானூர்தி நிறுவனம் இருக்குது, அது மாதிரி டெல்டான்னு இருக்குது, யுனைடட்னு இருக்குது, நிறைய வானூர்தி நம்ம ஊர் பஸ்ஸு மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு முதலாளிக்கு இருக்குது. நான் கேட்குறேன், ஒரு தமிழனுக்கு ஒரு 4 விமானம் வைக்கிறதுக்கு யோக்கியது இல்லையா? உண்டா? இங்கே இருந்தா ஏன் வளர்க்கலை? இன்றைக்கி டாட்டா பிர்லாவையும் அவன் டால்மியாவையும் அவன் அதானியும் அம்பானியும் ரிலையன்ஸும் அவனை இவனையும் வச்சுட்டு ஹிந்துஜாவையும் தானே இங்கே வச்சுருக்கீங்க. தமிழனை அவனுக்கு சமமாக ஒரு தமிழனை முதலாளியாக வளர்த்துறீங்களா? இப்போ அது பத்தாதுன்னு நம்ம தொழிலாளி பேர் அங்கேருந்து கொண்டு வர்றீங்க. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம வந்து எச்சரிக்கையாக நம்ம கற்றுக்கிட்டு நம்ம வந்து தமிழ்நாட்டை பாதுகாக்கணும். அதனால் அவர் நாட்டுக்கு சொல்கிறாரு, ட்ரம்ப் அவர் நாட்டுக்கு சொல்கிறாரு, அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இங்கே தீர்ப்பு எழுதிட்டு இருக்காத. உன் தமிழ்நாட்டுக்கு என்ன கதி? உனக்கு தாயகம் அது மிஞ்சுமா? அது இந்த தமிழ்நாட்டை சீரழித்து அயலார் மயமாக்கி வடவர் மயமாக்குவதுக்கான சூழ்ச்சியில் காங்கிரஸ் பாஜக எல்லாம் இறங்கியிருக்கு. திராவிடத்துக்கு அது சம்மதம் தான். திராவிடத்துக்கு அதை பற்றி இல்லை, என்ன நமக்கு வர்ற கோபம் அவங்களுக்கு வராது, நடிப்பாக அதையும் போயிட்டு போவாங்க. இவரும் அதே மாதிரி தான் பண்ணுறாரு. திராவிட கட்சியை வச்சுருக்க திமுகவாக இருக்கணும், அதிமுக அதே தான் பேசுது. இப்போ தமிழர்களுடைய தாயகத்தை சீர்குலைக்கணுங்கிறது தான் அவங்க இந்திய அரசனுடைய, இந்திய ஆட்சியாளர் வட இந்தியர்களுடைய திட்டம். அது ட்ரம்ப்புக்கிட்டே இருந்தால் கற்றுக்குங்களேங்கிறேன் நான். அவ்வளோ பெரிய முதலாளித்துவ நாடு. அவன் 90களில் குளோபலைசேஷன் உலகமயத்தை பேசினவன் யார்? அவங்க தான். அப்போ நாமெல்லாம் அப்போயே சொன்னோம், தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது உலகத்தை ஒரு கிராமமாக்கின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லைப்பா. தொழில்நுட்ப வளர்ச்சி, தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது ஒரு கிராமத்தை உலகமாக்கியிருக்கு. நான் எங்கள் ஊர் ஆச்சாம்பட்டியில் இருந்துக்கிட்டு அமெரிக்காவோட நேரடியாக பார்த்து பிள்ளைகளோட நம்ம உறவுகளோட பேசலாம், பக்கத்தில் இருக்கிறது மாதிரி. அது வளர்ச்சி உண்டாகி இருக்கும்போது தனித்தனி ஐடென்டிட்டி தான் வளர்ச்சி அடைய உறுதிப்படும். இந்த உலக மையம்னு வந்துடாது அது. அதனால் நெருக்கமாகி அவனுடைய இனத்தை, மொழியை பாதுகாக்க, தாயத்தை பாதுகாக்கும்போது நம்ம இனத்தை, நம்ம மொழியை பாதுகாக்கிற உணர்வு தான் வளரும். அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி தான் இன்றைக்கி தமிழ் தேசத்தை வளர்த்துருக்கு. எப்படி வளர்த்துருக்கு? இப்போ தகவல் தொழில்நுட்பம் அப்படி வளர்ச்சி இல்லாமல் இந்த ஊடகங்கள் இல்லை என்றால், இப்போ நம்ம இணையதளங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கலன்னாக்க, யூடியூப் இல்லைன்னாக்க, இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இன்ஸ்டாகிராம்ங்கிறான், என்னென்னமோ இருக்குது, முகநூல் இருக்குது, எல்லாம் இதெல்லாம் இல்லை என்றால் இந்த உணர்ச்சி வளர்ந்துருக்குமா? இதுதான் அந்தந்த தேசிய இனத்தையும் வளர்த்துருக்கு. உலகம் பூரா தேசிய இன போராட்டங்கள் நடக்கிறது வந்துட்டு இருக்குது. அது நம்ம தேசிய இனத்தையும் வளர்த்துருக்கு. அதனால் இந்த தொழில்நுட்பம் என்பது நம்ம தேசம், நம்ம தாயகம், நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். இதை இழந்து இதை அடுத்தவன் வர்றதுக்கும் இது வழிவகுக்கும். இந்த தொழில்நுட்பம் அடுத்தவன் வந்து குவியறதுக்கும் வழிவகுக்கும். இதில் எச்சரிக்கையாக இருந்து நம்ம தாயகத்தை, நம்ம இனத்தை பாதுகாத்துக்கணுங்கிறது ஒவ்வொரு தமிழச்சியுடைய கடமையாக இருக்கணும், விழிப்புணர்வாக இருக்கணும். அதுதான் இருக்கணுமே தவிர நம்ம வந்து எல்லாம் வளர்ந்துருச்சு, அங்கே வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு, இப்போ ட்ரம்ப் இப்படி இருக்கார் போகிறாருனாக்க, நம்ம அவர் இருக்கார், அவர் நாட்டுக்கு இருக்கார், நமக்கு என்ன பண்ண முடியுது? இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு சட்டத்தை போட முடியுதா? நீட்டு தேர்வு எங்களுக்கு வேண்டான்னு சொல்ல முடியுதா? ஜிஎஸ்டின்னு எங்களுக்கு வந்து சரியில்லைப்பா, பழைய மாதிரி சேல்ஸ் டேக்ஸ் வேணும், மாநில அரசுக்கு வந்து விற்பனை வரி உரிமை வேணும், அதை ரத்து பண்ணது தப்பு தான் அப்படின்னு நம்ம பேச முடியுதா? இல்லை கொண்டு வர முடியுதா? அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு ட்ரம்ப்பு அப்படி போயிடாரு, போயிடாருன்னு நம்ம ஜட்ஜ்மெண்ட் வழங்கிட்டு என்ன பண்ணுறது? நம்ம வீட்டை நம்ம இப்போ சரியாக பூட்ட முடியுதான்னு பார்க்கணும். புரியுதுங்க ஐயா. நீங்கள் சொல்லியிருந்தீங்க வானூர்தி தமிழர்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. வெள்ளைக்காரனை எதிர்த்து அப்போவே கப்பல் ஓட்டியவர்கள் தமிழர்கள். ஆமாம். ஆனால் இப்போ அப்படி இல்லைன்னு நீங்கள் வருத்தப்படுறீங்களோ? ஆமாம். நான் என்ன வருத்தப்படுறேன் தம்பி, தொழில் முதலாளிகள் பூரா அயலானாக இருந்தான்னாக்கா அந்த நாடு எப்படி தமிழர்களோட நாடாக இருக்கும்? இங்கே டாட்டா பிர்லா டால்மியா இந்த மாதிரி கம்பெனிகள் இவங்க தான் வந்து தொழில் முதலாளி, அதானி அம்பானி ரிலையன்ஸு இவங்க தான் இருப்பானுங்கன்னாக்க இந்த நாடு தமிழ்நாடு நமக்கு தமிழர்கள் எப்படி தான் இருக்கும்? அப்போ நீங்கள் ஒன்று இந்த மாதிரிலாம் இல்லைப்பா எல்லாம் சோஷலிசமாக இருக்குன்னா ஒன்று அதுக்கு போங்க. அப்போவும் தமிழர்கள் தான் இருக்கணும். ஊரில் உள்ளவங்களாம் தொழிலாளி வந்து இங்கே இருப்பான், கம்யூனிஸ்ட்டுகள் சொல்லுவாங்க, நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம். இந்திக்காரன் தொழிலாளி தான், இனம் வேறு, அவன் தாயகத்தில் போய் நான் ஆக்கிரமிக்கக்கூடாது, அவனுக்கு தேவைன்னா என்ன கூப்பிட்டுக்கட்டும், எங்களுக்கு தேவைன்னா கூப்பிடு, நீ கூப்பிட்டு நீ வர வேண்டியதில்லை. இங்கே வந்து தமிழர் தாயகமாகவே இது மிஞ்சாது. தமிழர் தாயகத்தை அழிக்கிற நோக்கத்தில் தான் இந்த வந்துக்கிட்டு இருக்காங்க. இதிலெல்லாம் நமக்கான சொந்த கருத்துக்கள் இருக்கணும். அந்த மாதிரி வந்து ஒரு தொழிலாக இருந்தாலும் இந்த தொழிலாளியாக இருந்தாலும் தமிழர்களுடைய தாயகத்தில் தமிழர்கள் இருக்க வேண்டும். சிறு சிறு அளவில் கொஞ்சம் விதத்தில் அயலாருடைய
உறவும் வணிகமும் இருக்கலாம் ஒரு சிறு அளவில். அதுக்கு நமக்கு உள்ளடங்கியதாக அது இருக்கணும். புரியுதுங்க ஐயா. ஐயா, சமீபத்தில் வந்து நம்ம அமித்ஷா அவர்கள் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார். அதாவது 30 நாட்கள் வந்து யாராவது ஊழல் பட்டியலில் சிறையில் இருந்தாங்க, இல்லை வேறு ஏதாவது விவகாரங்களில் அமைச்சரோ முதலமைச்சரோ சிறையில் இருந்தாங்கன்னா, பிரதமர் உட்பட யாராக இருந்தாலும் 31வது நாள் அவருடைய பதவி வந்து தானாக விலகிடும் சொல்லிட்டு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இதை? இப்போ இதில் வந்து ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கை போல் தோற்றம் கொடுக்கும். ஓகே, பொதுவாக பார்க்குறவங்க சரிதானே, நியாயம்தானே, ஊழல் பண்ணுறவனை எடுக்கணுங்கிறாங்க, அதனால தானே. ஆனால் பாஜக அதை பயன்படுத்தி எதிர்க்கட்சி ஆட்சிகளை வந்து கலைக்கிறது, நிர்பந்தம் கொடுத்து கூட்டணியை சேர்த்துக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை தான் அவங்க செய்வாங்களே தவிர, என்ன பாஜக வந்து நேர்மையாக நடுநிலையாக ஒரு அறம் என்பதோட எதையும் கடைபிடிக்கிற கட்சியில் அது. அவங்களுடைய கொள்கை என்பது ஆரியத்துவா கொள்கை. அது ஆரியத்துவா கொள்கை என்பது 2 வகை போர் முறையை உடையது. நேராக அடித்து சண்டை போட்டு அழிக்கிறது, இன்னொன்று ஆதரவாக பேசி அழிக்கிறது. அதில் அந்த மாதிரி விஷயம் தான் பண்ணுவாங்க. இப்போ இந்த விதியை இவங்க என்ன பயன்படுத்துவாங்கன்னாக்கா வந்து அவங்க ஆகாத ஆள்களை, ஏன்னா இப்போ அந்த அமலாக்கத்துறை என்பது பிற்காலத்தில் உருவாக்குனது, கடந்த காலங்களில் இது. அது அந்த அமலாக்கத்துறை வந்து யாரை வேணாலும் எப்போ வேணாலும் சோதிக்கலாம். முதலமைச்சரையும் சோதிக்கலாம், மத்திய அமைச்சரை சோதிக்காது, ஏன்னா அவங்க துறை அது. சோதிக்கிறது பூரா இங்கே தான். ஊழல் பெருச்சாளிகள் இப்போ நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் இந்த பாஜக தலைவர்கள்லாம் இருக்காங்களே, எங்களாம் சாதாரண கொஞ்சம் நஞ்ச ஊழலாக ஒன்று பற்றி எழுதுகிறாங்க, சாதாரண ஆள் இல்லை, யாரும் அவங்கள எல்லாமே கேட்க மாட்டாங்க. அப்போ எதிர்கட்சியை வந்து இப்போ திமுக இருக்குன்னா சோதனை பண்ணிவிட்டு பயமுறுத்தி பழையத்தில் வச்சுக்கிறது. ஒரு சோதனை நடக்கும், திமுக மந்திரி சோதனை நடக்கும், அப்புறம் அது ஒன்றுமே இல்லாமல் போகும். ஏன்னா அதுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடக்கும், அவங்களுக்குள்ள அந்தரங்க கூட்டணி இருக்கும். இந்த மாதிரி ஒரு அரசியலாக பயன்படுத்தி தனக்கு ஆகாத கட்சிகள் மீதெல்லாம் ஊழலுக்கு வந்து சிறையில் அடைக்கிறது, ஆட்சியை கலைக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை செய்கிற சுயநல நோக்கத்தில் கொண்டு வர்ற தவறான திட்டம் அது. அதே சமயம் ஊழல் பண்ணுற நபர்கள் மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருக்கணும் என்பதெல்லாம் இல்லை. ஊழல் பண்ணுறவனோட கூட்டணி சேராமல் இருக்கியா நீ பாஜக? அதிமுக அமைச்சர்கள் மையத்தில் ஊழல் இருக்குது, ஏன் கூட்டணி சேர்ற? அவ்வளோ தூய்மையாக உத்தமர், நாளைக்கு திமுகவுடைய கூட்டணி சேர மாட்டியா? ஊழல் செய்கிறவன் எந்த கட்சியோட, பீகாரில் இருக்கட்டும், ஆந்திராவில் இருக்கட்டும், ஊழல் கட்சிகள் தான். பல கட்சிகள் ஆட்சியில் இருந்தது, இருக்குது, முன்னாள் ஆட்சியாளர்கள்லாம் இருக்குது, அவங்களோட கூட்டணி சேர்ந்துருக்கே. நீ என்ன தூய்மையா? நீ ஊழல் செய்கிற கட்சியோட கிட்டத்தில் வரான்னு சொல்ல முடியுமா? அப்போ இதை வந்து எதிர்க்கட்சிகளை தன்னுடைய பணியாதவனை ஒடுக்குவதற்கான ஒரு விஷயம் அது. அடுத்து நம்மளை போல் தமிழ் இனம் போன்ற கட்சிகளை வந்து இப்போவே இன உரிமையெல்லாம் பேசினாக்க நம்ம ஆளுகளை ஒருத்தன் காட்டி கொடுக்குறவன். இப்போ திமுக அதிமுகன்னு ஒருத்தன் காட்டி கொடுத்துக்குவான், தமிழ்நாட்டு உரிமையை மீட்கணிக்க மாட்டான். ஒருத்தன் காட்டி கொடுத்து ஒட்டுமொத்த இனத்தை இழந்துடுவானுங்க, ஒட்டுமொத்த தாயகத்தை. அந்த மாதிரி நபர்கள்ட்ட இது எப்படி வந்து என்ன பயன்படுத்தி என்ன பண்ணுவான் வந்து, திமுக ஆட்சியில் இருந்தால் அதிமுக அவனை பிடி ஜெயிலில் போட்டு ஆட்சியை கலைங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அதே வேலையை ஸ்டாலின் அங்கிட்ட கூட்டு சேர்ந்துக்கிட்டு, மோடியோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு அந்த ஆட்சியை கலைங்க இந்த ஆட்சியை கலைங்கம்பாங்க. நாளைக்கு பாஜக தோற்று காங்கிரஸ் வந்தால் இதே இடத்த வச்சுக்குவான். காங்கிரஸும் பாஜகவும் வேறு வேறு அல்ல. நான் திரும்ப சொல்கிறது ஒரு கரு ரெட்டையர்கள். அவங்களாம் வடநாட்டு தலைமை கட்சிகள். தீவிரமாக இருக்கும் பாஜக மெதுவாக வந்து கழுத்தை நெரிச்சு கொள்ளும், ஒரேடியாக நெரிச்சு கொள்ளும் பாஜக. இதுதான் வித்தியாசம். அதனால் ஒட்டுமொத்தமான தேசிய இனங்களுக்கு, தாயகங்களுக்கு நமக்கெல்லாம் ஆபத்தானது, ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது தான் இந்த முதல் மந்திரி ஊழல் பண்ணால் 30 நாள் அந்த ஆட்சியை கலைக்கிறது அப்படிங்கிறது விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்க. ஆனால் இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க, அது ஊழலுக்கு எதிரானது தானே, நீங்கள் தான் ஊழலே பண்ணலை, நீங்கள் ஏன் அதை பார்த்து பயப்படணும்னு சொல்கிறாங்க. ஊழல் பண்ணாதவங்களே நீ பிடிச்சி போடுவீங்கல்ல, ஊழல் பண்ணதுனாலும் பிடிச்சி போடுவீங்களா? இப்போ உண்மையிலேயே சொல்ல போனால் நீங்கள் இப்போ கெஜ்ரிவால் பற்றி சொல்லலாம், ஊழல் இருக்கா இல்லையான்னு நிரூபித்து காட்டுங்கிறாங்க எல்லாருமே. அதில் ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்ததில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. நம்ம அளவுக்கு ஊழல்னு சொல்ல முடியலை அவரை. அப்போ பிடிச்சி போடுறீங்க. இந்த மாதிரி இருக்குது. இது ஒரு சிக்கலானது தான். ஒரு முதல் மந்திரியாகவே நீ இருந்துக்கிட்டு இருப்ப, ஜெயிலே இருந்துக்கிட்டு இருந்தியா, அது எப்படி நியாயமானு கேட்குற கேள்வி இருக்குல்ல, நியாயம்தான் அது. இப்போ இதுக்கெல்லாம் என்ன மாற்றாக ஒரு எழுச்சி வரணும், மக்கள் தண்டிக்கணும், அவங்களெல்லாம் ஊழல் பண்ணுறவனை தண்டிக்கணும். நம்ம என்ன பண்ணிடுவாங்க, மக்களை ஊழல்வாதிகளாக மாற்றிடுவாங்க. திமுக அதிமுக காங்கிரஸ் இந்த பாஜக எல்லாம் மக்களை ஊழல்வாசியாக்கி காசு கொடுத்தானே ஓட்டு.
ஒரு கூட்டம் நடத்த போனாக்கா ஏற்றிக்கிட்டு பணம் கொடுத்தானே மக்களை கொண்டு போகிறான். அது நம்ம பணம் தானே, நம்ம தானே வாங்கி ஓட்டு போடுறோம். நம்ம பணம், நம்ம பணத்தை ஏன் நம்ம லஞ்சமாக வாங்கணும்? நம்ம பணத்தை அவங்க கையில் எப்படி போச்சு நம்ம பணம்? நம்ம அவன்கிட்ட வாங்குகிற அளவுக்கு ஏன் இருந்தோம்? அதை யோசிங்க. நம்ம பணம் தான் தம்பி. நம்ம பணம் அவன்கிட்ட போய் குவிஞ்சிருக்கு. அவன்கிட்ட நம்ம பிச்சையாக லஞ்சமாக வாங்குகிற அளவுக்கு நம்ம ஏன் வந்தோம்? நம்ம பணம் ஏன் நம்மகிட்ட இல்லை? அவன்கிட்ட ஒரு 500 ரூபா வாங்கிட்டு தான் அவன் லாரியில் ஏறி போய் கூட்டத்துக்கு போகணும். ஒரு 500 ரூபா 1000 ரூபா வாங்கிட்டு தான் அவனுக்கு ஓட்டு போடணும். அப்படிங்கிற லெவலில் அவன் கொடுக்குற இடத்துல நம்ம வாங்குகிற இடத்துல எப்படி ஆகணும்? அதை மாற்றணுங்கிறதுக்கு புரட்சி பண்ணுவாங்க. அது இல்லாமல் லஞ்சத்தை நியாயப்படுத்துறதுக்காக நம்ம பணம் தானே. ஊழல் பண்ணுறத ஒழுங்கினத்தை நியாயப்படுத்துறதுக்கு நம்ம பணம் தான் கொடுக்குறாங்க. நம்ம பணம் ஏன் அவன் திருட வச்சுக்க, ரைட்டு, உன் பணம் தான் அவன் திருடன் இருக்கான். திருடன்ட்ட நீ லஞ்சமாக வாங்குறியே, பறிமுதலில் பண்ணணும். அவன் பறிமுதல் ஒரு ஆட்சி வந்துச்சுன்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும்ப்பா, நாங்களாம் சொல்கிறப்போ நம்ம ஒரு கற்பனையாக சொல்கிறோம். ஒரு ஆட்சி வந்துச்சுன்னா இவங்க சொத்தெல்லாம் பறிமுதல் பண்ணணும். ஒரு பிரைமா ஃபேஸ் இருந்தால் போதும். வழக்கு நடத்தி 15 வருஷத்துக்கு வழக்கு நடத்திட முடியாது. பறிமுதல் பண்ணி அரசு சொத்தை மாற்றிடணும். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக எவன் ஊழல் பண்ணாலும் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வரணும் தமிழ்நாட்டில். நாங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். பறிமுதல் பண்ணி எவனும் லஞ்சம் வாங்கக்கூடாது, ஒழுங்கானவன் தான் இருக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வரணும். அவன் நம்மகிட்ட லஞ்சம் வாங்குவான், அவன்கிட்ட நான் ஒரு சின்ன அல்ப லஞ்சம் வாங்குவேன்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்? அது அவன் ஒழுக்கக்கடை நடந்துக்குவேன்னா என் பங்குக்கு நானும் ஒழுக்கக்கடை நடந்துக்குவேன்னு தான் அர்த்தம். அது இப்போ நீதி நிலைக்குமா, அறம் இருக்குமா, தன்மானம் இருக்குமா? அவனுக்கு கொத்தடிமையாக தான் போவோம். கூடாது. அது புரியுதுங்க ஐயா. ஐயா, பீகார்லேருந்து கிட்டத்தட்ட 6.5 லட்சம் பேர் வாக்காளர்களாக வந்திருக்காங்கன்றதுக்கு எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் அது இன்னொரு பக்கம் அது ஒரு இங்கே நிரந்தரமாக குடியிருக்கிறாங்க, இங்கே நிரந்தரமாக வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு வாக்கு கொடுக்குறதுல என்ன தவறுன்னு ஒரு பக்கம் தமிழ்நாட்டிலேருந்து வர குரலையும் நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்குறீங்க ஐயா? தமிழ்நாட்டிலேருந்து யார் குரல் கொடுக்குறாங்க? இல்லை, எல்லாருமே அங்கே சொல்கிறாங்க ஐயா. பொதுவாக எல்லாருமே இருக்கிறோம். பாஜகக்காரங்க கேட்குறாங்க. பாஜக தான் பேசுகிறாங்க, நல்லா பகிரங்கமாக பேசுகிறாங்க. நான் கேட்குறேன், இப்போ ஒன்றும் இல்லை, கேரளாவில் 10 வருஷமாக போய் தமிழ்நாடு வேலை செஞ்சுட்டு இருக்கான், அங்கேயே குடும்பத்தோடு இருக்கான். அவனுக்கு ரேஷன் கார்டு வாங்கி தர சொல்லுங்க முதல்ல. 5 வருடம் இருக்கான், ரேஷன் கார்டு உண்டாங்க. அங்கே கணக்கெடுப்பில் சேர்த்துருவான். அவன் கணக்கெடுப்பு எடுக்கிறது மத்திய அரசு தான். ஆனால் மாநில அதிகாரிகள் தான் செய்கிறாங்க. அதை மாநில அதிகாரிகள் செய்கிறது இல்லைங்க. எந்த ஊரில் நமக்கு குடியுரிமை கொடுத்துட்டாங்க, அந்த கொடுத்துட்டாங்க, வாக்காளர் பட்டியலில் சேர்த்தாங்க. வாக்காளர் பட்டியலில் ஏன் சேர்க்கணும் அவங்கள? இல்லை, தமிழ்நாட்டிலேருந்து போனவங்களும் கிடையாது, இருக்காங்க. தாராப்பியில் இருக்காங்க, அங்கே இருக்காங்க. அது பல காலம் அங்கே மாதிரி இங்கேயும் இருக்காங்க. இப்போ மார்வாரி ஸ்டேட்டுகள் இங்கே இருக்காங்க. இந்த ராஜஸ்தான்காரன், குஜராத்காரன் ரொம்ப பேர் இருக்காங்க. இப்போ இந்த சென்னை எடுத்துங்களேன், அது என்ன இருக்குது, ஒரு நகர் இருக்குது, என்ன அந்த சவுகார்பேட்டை, அபால்பேட்டையாக இருக்குது. அவங்களுக்கு குடியுரிமை ரத்து பண்ண நான் கேட்குறோம். இன்னுமே விடாதானே கேட்குறோம். அவன் குடியுரிமை பெறாமையாக இருக்கான். என்ன பேசுகிறீங்கிறேன். எப்போ உள்ளதுக்கு என்ன கொண்டாந்து உதாரணம் சொல்கிறது உள்ளது. அப்போ கிட்ட இங்கே இருக்கான். இப்போ போனால் அவனுக்கு போய் குஜராத்தில் இருக்கான், நம்ம இப்போ போனவனு கேளுங்க குடியுரிமை இருக்கான்ட்டு, வாக்காளர் அட்டை இருக்கான்னு கேளுங்க அவனுக்கு. அதெல்லாம் கிடையாது, எங்கேயும் கிடையாது. மகாராஷ்டிராவுக்கு போனால், பம்பாய்க்கு போனால் எப்போ எத்தனை வருஷம், 100 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு, 70 வருஷத்துக்கு முன்னாடி போனவங்க, 100 வருஷத்துக்கு முன்னாடி போனவங்க. அவங்கள சொல்லிகிட்டு இருக்கீங்க. அங்கே தான் அடித்து வரட்டவங்களாம் தெரியாது தம்பி. 68, 69 கடுமையான தமிழர்களை அடித்து வரட்டி, தமிழர்களையும் மலையாளையும் அடித்து வரட்டினா. அதில் வளர்ந்து தான் சிவசேனை இயக்கம் அங்கே இருக்கிறது. பால் தாக்கரே அவர் இறந்து போயிட்டார். அவர் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் தான் கட்சி நடத்திக்கிட்டு இருப்பார். அடித்தாங்க, அடித்து வரட்டினானுங்க நம்மளை. இப்போ நம்ம தமிழர்கள் அவங்களும் ஐக்கியமாக இருக்காங்க. அங்கே இப்போ போனவனுக்கு அங்கே மகாராஷ்டிராவில் அப்போ குடியுரிமை சொல்ல பார்ப்போம். போன வருஷம் போனவங்க கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். வாக்காளர்கிட்ட கொடுக்க சொல்லுங்க அங்கே பார்ப்போம். எங்கேயும் கிடையாது, இந்த சீரழிவு எங்கேயும் கிடையாது. அது மாதிரி இங்கே பீகாரிகளை கொடுக்கக்கூடாது, ரத்து பண்ணணும். இல்லைன்னா பீகாரிகளை வெளியேற்றும் இயக்கம் நடத்தி வரணும். இவன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க முடியாது, புரியுதா? நீ வாக்காளர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்கள வெளியேற்ற இயக்கம் நாங்கள் தகுதியாக நடத்துவோம் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு தமிழச்சி பேசுங்க. ஒப்பாரி வச்சுட்டு இருக்காதீங்க. போர்க்களத்தில் ஒப்பாரிக்கூடாது. அவன் தமிழர்களுடைய தாயகம் என்பதை மாற்றி இந்தி மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு வர சூழ்ச்சி பண்ணுறானுங்க. அதை ஏற்று போர் தொடுத்து சேர சோழ பாண்டியனுடைய தாயகம் அவங்களுக்கு சொந்தமாக, அவன் பிள்ளைகளுக்கு அவன் வாரிசு சொந்தமாக, பீகாரிக்கு சொந்தமானு கேட்கணும். தமிழர் தாயகமாக தமிழ்நாடு நீடிக்கிறதா, வடநாட்டினுடைய தாயகம் மாறுறதா? இல்லை, அது ஒரு சொற்ப எண்ணிக்கை தானே. 6.5 லட்சம் பேருன்றது அது ஒரு, அது என்ன சொற்பமா? அது 6 லட்சம் பேருங்கிறது சொற்பமா? அது அவன் அடுத்து ஏற்கனவே எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ அடுத்தது இப்போவே கோயம்புத்தூர், திருப்பூர்லாம் வடநாட்டுக்காரன் வாக்காளர் அதிகம். மலையாளிகளும்
வடநாட்டுக்காரனை சேர்ந்து இருக்கிறது திருப்பூர், கோயம்புத்தூர். பாஜக அங்கே தான் நிற்பான், நம்பிக்கையாக நிற்பார்கள் பாஜகக்காரங்க. கோயம்புத்தூர்லேயும் இதுலேயும் தான், திருப்பூர்லேயும் தான். ஏன்? அவனுக்கு கலப்பின ஓட்டு கிடைக்கும், வேறு என்ன ஓட்டு கிடைக்கும், பாரத் மாதா பஜனை கோஷியெல்லாம் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போவே என்ன சாதாரணம் இல்லை இது 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 இன்னும் வளரணுமா அது? அப்புறம் எதுக்கு மொழி வழி மாநிலமாக பிரிச்சிங்க? தமிழர்களுக்கான தாயகம் தமிழ்நாடு, பீகாரிகளுக்கு பீகாரி அப்படி பிரிச்சிருக்கு, தெலுங்கர்களுக்கு ஆந்திரான்னு பிரிச்சிருக்கு, அதில் தெலுங்கானான்னு அவங்க வச்சுட்டாங்க. மராட்டியர்களுக்கு மராட்டி, குஜராத்தி இருக்குது, வங்காளிக்கு வங்காளம் இருக்குது. அப்புறம் எதுக்கு பிரிச்சது அது? இல்லை, அரசியலமைப்பு சட்டம் வந்து அது சொல்லலை. இந்திய நாட்டில் யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய் வாக்கு போடலாம் அப்படின்றது தான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. வாக்காளர் வாக்கு எங்கேயும் போட முடியாது. எப்படி போட முடியும்? அது மாதிரி சட்டம் இருக்கிற இல்லையே. வாக்காளர் தான் வாக்கு போடலாம். இப்போ எங்கே வேணால் வாக்காளராக மாறலாம், எங்கே வேணால் போய்ட்டு வாக்காளர். அது வாக்காளர் தகுதி தான் பேசுகிறோம். வாக்காளர்னா என்னென்னு தகுதி கொடுத்துருக்கான். வாக்காளர் தகுதி என்பது அந்த ஊர் குடிமக்களாக இருக்கணும். இந்த ஊர் குடிமக்கள் இல்லாத வந்து திடீர்னு வாக்காளராக எப்படி ஆக முடியும்? ஒரு விண்ணப்பம் கொடுத்து ஆகலாமா? பீகாரில் மாற முடியுமா? ஆப்ஷன் நம்மள நான் கேட்குறேன். இப்போ இங்கே வந்து நிற்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, போகிறாங்க. எங்கேயாவது நம்ம ஆள் ஒருத்தன், தமிழர்கள் எவ்வளோ பேர் வாழ்வான் ஆந்திராவில், எம்எல்ஏ ஒருத்தன் வந்திருக்க முடியுதா? கேரளாவில் அந்த தேவிகுளம் பீர்மேடு, இந்த இது மூணார் பகுதி, ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது. எவ்வளோ தமிழர்கள் வாழ்கிறான்? இல்லை, பாம்பேயில் நிறைய பேர் எம்எல்ஏவா எம்பி? நிறைய பேர் இல்லை, ஒரே ஒருத்தர் பாஜக வந்திருக்காரு. அந்த எண்ணிக்கையை வச்சு ஒருத்தர் தான் வந்திருக்காரு, நிறைய பேர்லாம் ஒன்றும் வரல. இங்கே வந்து தெலுங்கை தாய்மொழியை கொண்டவங்க எத்தனை பேர் எம்எல்ஏ? கன்னட தாய்மொழியை கொண்ட எத்தனை பேர் வந்திருக்காங்க? வர முடியுது. காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க கேரளாவிலையோ இல்லை கர்நாடகத்துலேயோ. அந்த தங்கவயல், கோலார் தங்கவயல்லாம் இருக்கு, அங்கே எல்லாம் வந்து எம்எல்ஏ வந்துட்டு இருந்தான் முதல்ல. இப்போ உடஞ்சி வர முடியுமாங்க தமிழங்க? ஏன் தமிழெல்லாம் அங்கே செத்தா போயிட்டான் இருக்கான். கன்னட இனவெறி வந்துருச்சாங்க. ஒரு தமிழன் அங்கே ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு ஏதோ பேசினா தமிழன் கன்னத்திலே அரைஞ்சாங்க சட்டசபையில் அங்கே கர்நாடகத்தில், பெங்களூரில். ஞாபகம் வச்சுங்க. நான் கேட்குறேன், இப்போ ஆந்திராவில் இப்போ சித்தூர் மாவட்டம்லாம் தமிழ்நாட்டில் வேலூர்லேருந்து பிரிஞ்சது. அங்கே போனால் தமிழில் எளிதாக பேசலாம். எங்கேயாவது ஒருத்தன் எம்எல்ஏ வர முடியுதா? ஏன் இதுதான் இந்த இதாக வந்து மடம், இதுதான் தமிழ்நாடு தான் நாதித்த மடம். அது இங்கே வந்து எவ்வளோ நாள் இருக்கலாம் இந்த பேச்சு பேசுகிறது. ஏன் அங்கே எல்லாம் ஒருத்தன் தமிழ் எம்எல்ஏ வர முடியல? வேண்டான்ட்டானா? மகாராஷ்டிராவில் நிறைய, பம்பாயில் நான் அந்த பகுதி தாராய் பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம குடிசைகள் அது இது எல்லாம் நம்ம தமிழர்களே இருக்காங்க. அங்கேயே எப்போது ஒருத்தர் வந்திருக்கான், அடுத்த விட என்ன ஆகுதா தெரியாது. புரியுதா? எங்கே நம்மளை கொடுத்தாங்க? குஜராத்தில் கணிசமாக தமிழர்கள் இருக்காங்க, ரொம்ப வருஷத்துக்கு முடி போனது. எம்எல்ஏ வச்சோம்னு பார்ப்போம். ஏன் அப்புறம் பீகாருக்கு இங்கே வரலாம், எல்லாம் ஓட்டு போடலான்னாக்க அப்புறம் பீகார் நாளைக்கு எம்எல்ஏ வரலாம், எல்லாம் ஒன்று தானே. இப்போங்க பீகார் நாளைக்கு முதலமைச்சராக வரலாம். அதை நோக்கி தான் அது போயிட்டுருக்கு. அந்த அபாயத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எதிர்க்கணும், முறியடிக்கணும். இல்லை, அப்படி ஒரு மாநிலமாக இவன் பீகாரி, ஒரு தமிழ்நாடு, இவர் ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு பேசினா, அடுத்த கட்டமாக இவர் திருவள்ளூர், இவர் சென்னை, இவர் வந்து மதுரை அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ரீதியாக பிரித்து பேசுவீங்களா? அவர் வந்து இங்கே வாக்கு போடக்கூடாது, இவர் வந்து ஆமாம், பிரித்து பேசுகிறோம்னாக்க நீங்கள் வந்து பஞ்சாயத்து போர்டில் வந்து யார் ஓட்டு போடலாம்? அந்த ஊர் தானே போடலாம். ஆமாம், நாங்கள் எல்லாம் தமிழர்கள்னு அடுத்த ஊர் போய் அடுத்த ஊர் போட்டு போட முடியாதுல்ல. அது மாதிரி இங்கேயும் வரைகிற நம்ம இனத்துக்குள்ளே இருக்குது. இது நம்ம இனத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ஊராட்சி, நகராட்சின்னா அந்தந்த ஊருக்காரங்க தான் ஓட்டு போடலாம். எம்எல்ஏ பதவிக்கு எங்கள் தொகுதி மாதிரி நிற்கலாம், போட்டுக்கலாம், தப்பு இல்லை. நம்ம மொழி வழி தாயகம், நம்ம தாயகம் ஒன்று தான். சொந்த ஊர் வெவ்வேறு, ஹோம்லேண்டு வேறு, நேட்டிவ்ஸ் வேறு. நம்ம சொந்த ஊர் வேறு, நம்ம தாயகங்கிறது தமிழ்நாடு. இது எங்கே வேணாலும் போகலாம், தமிழர்களுக்கான பொது தாயகம். இது எங்கே வேணும் தொழில் செய்யலாம், போகலாம். இப்போ பீகாரி என்பவர்கள் நம்ம இனம் இல்லை. நம்மளையும் அவங்களையும் ஒரே நிர்வாகத்தில் வச்சவன் யார் சொல்லுங்கள்? வெள்ளைக்கார வணிக வேட்டையாடிகள், வெள்ளைக்கார காட்டுமிராண்டிகள். அவன்தான் இந்த பூரா துப்பாக்கியால் பீரங்கியால் சுட்டு நம்ம மக்களை கொண்டு நம்ம மன்னர்களெல்லாம் சிறையில் போட்டு அதை பண்ணி இதை பண்ணி அவன் வணிக வேட்டைக்காக ஒரு நிர்வாகத்தை உண்டாக்கினான். பீகார்காரனும் கன்னியாகுமரிக்காரன்லாம் ஒரு நாடு தான் கொண்டு வந்தவன் யார்? வெள்ளைக்காரன். நம்ம திருப்பதியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம ஒரு நாடாக இருந்தவங்கிறது புதுசாக. அது யாரும் கொண்டா சேர்த்தானே? சோழன், பாண்டியன், சேரன் இருந்தாலும் நம்ம தமிழ்நாடுங்கிற பேர் தானே நமக்கு இருந்தது. அனைவருக்கும் தாய்மொழி தமிழ் தானே. அந்த உறவு உண்டா பீகார்காரனுக்கு நமக்கும்? அவங்க ஊரில் நம்மளை விட்டுருவாங்களா போய்? அது மாதிரி போக முடியாது.
இதுதான் இந்த கேரா பிளாட்ஃபார்ம் மாதிரி கிடக்கு. நம்ம ஊர் தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு ஏதோ இதெல்லாம் பேசி கிடக்குறாங்க. அதெல்லாம் கூடாது. அந்த வாக்காளர் பட்டியல் நிறைவேற்றணும். அப்படியே ஓட்டு போட வந்தால் அவனை மறித்து நிறுத்தணும். வாக்காளர் சாவடி நுழைய விடக்கூடாது பீகாரிக்காரனை. இல்லை அந்தளவுக்கு நம்ம இறங்கி போகணும், இறங்கி போராடணும். அவன் பட்டியலேருந்து அவனை நீக்கணும். நீக்கலைன்னா அவனை ஓட்டு போட விடக்கூடாது. ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் போர்க்களமாக மாறணும். இல்லை ஒருத்தரை வாக்கு போட விடாமல் தடுத்தா அதுக்கான எவனும் இல்லை. அடுத்தவன் திருட வந்திருக்கான், எப்படி போடுவாங்கிறேன். ஏன் போடணும்? நான் போய் இப்போ பாட்னாவில் ஓட்டு போட போகிறேன்னா அங்கே உள்ளவன் எங்கள் ஆளுக்கெல்லாம் ஓட்டு உரிமை கூட நான் போராட்டிகிட்டு இருக்கேன்னா பீகாரில் தமிழர்கள் இல்லையா? பொழைக்க வந்துட்டு நீ இந்த ஊருக்கு வாக்குரிமை, நாளைக்கு எம்எல்ஏவை, நீ நான் மந்திரியாவை, உனக்கு நான் கீழே இருக்கணும். ஏன் பீகார் இங்கே ஏன் வர்றேன்னு கேட்குறேன். இந்த மட்டும் சொல்லுங்கள் தம்பி, பீகாரிக்கு உனக்கு என்ன இங்கே வேலை போல பேருக்கு தொழில் செய்கிறதுக்காக ஏன் வர்ற? ஏன் நாங்கள் அங்கே வந்திருக்கோமா? உன் ஊருக்கு வந்திருக்கோமா? பீகாருக்கு நாங்கள் போயிருக்கோமா? இல்லை தமிழ்நாட்டில் அந்த தொழில் செய்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் பீகார் அது நாங்கள் பார்த்துக்குவோம். நீ வராத. வந்தால் தொழிச்சிட்டு கிளம்பிடு. ஒருத்தன் தொழில் 10 நாள் தொழில் செய்யுமா வாக்காளர் ஆயிடுவானே? ஒரு வருஷம் வேறு பார்ப்பான் வாக்காளர் ஆயிடுவானா? இல்லை இங்கே நிரந்தரமாக தங்கிட்டாங்கன்ற ஒரு பார்வை. தங்கக்கூடாதுங்கிறோம். நாங்கள் தங்கினாலும் அனுமதிக்கக்கூடாது. இவ்வளோ வெளி மாநில தொழிலாளி இங்கே அனுமதிக்கக்கூடாது. நாங்களாம் தமிழ் தேசிய பேரியக்கம் சொல்லுது, போராடிக்கிட்டு இருக்கு. வெளியாரை வெளியேற்றோம்னு சொல்லுது. தமிழர்களுக்கு தாயகம் ஒன்று இருக்கிறதா இல்லையா? பீகாரிகளுக்கு இருக்கலாம், ஊபிக்காரனுக்கு இருக்கலாம், வங்காளிக்கு இருக்கலாம், தமிழனுக்கு இருக்கக்கூடாது. இதுதான் பிரச்சனை. சமத்துவம். யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு பேசுனேன், நாம் இப்படி பேசணுமா அப்படின்ற. தமிழ்நாட்டுக்குள்ளே தான் யாது ஊரேன்னாரு. ஆப்பிரிக்காவும் நீனும் ஒன்று கணியன் பூங்குனன் பாடலை. தமிழ் பயில தமிழ்நாட்டுக்குள்ளே நீ எல்லாம் ஒன்று தாண்டா, உறவு எல்லாம் உறவுன்னு தமிழனுக்கு தான், தமிழச்சிக்கு தான் சொன்னார். ஆப்பிரிக்காரனுக்கும் ஆங்கிலேயனுக்கும் சொல்லலை. கணியன் பூங்குன்றன் சொல்லியிருந்தால் இங்கே சான்று சொல்லு என்னட்டான்னு கேட்பானோ. விருந்தோம்பல்னு எழுதார் வள்ளுவ பெருந்தகைன்னா, வெள்ளைக்காரனுக்கு விருந்து எப்படி வைக்கிறது எழுதுனான்னு சொல்லுவீங்களே. நமக்குள்ளே விருந்தோம்பல் எப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளைக்காரனை நம்ம விருந்தாளியாக வந்தால் எப்படி நல்லா நடத்தாமல் நடத்தலாம், அவ்வளோதான். சொன்னது யாருக்கு சொன்னாங்க? ஊர் உலகத்தில் பேர்களுக்கெல்லாம் ஆக்கிரமிப்பாளர்கள்லாம் விருந்து வைடான்னு சொன்னார் வள்ளுவர். நாளைக்கு அதை வியாக்கியானம் கொடுப்பீங்க. விருந்தோம்பல் சொல்லியிருக்காரு வள்ளுவர். அதனால் வெள்ளைக்காரனை கொடு, ஐரோப்பியனை கொடு, அமெரிக்காக்காரனை கொடு அப்படின்னு சொல்லுவீங்களே. நம்மளை தான் சொன்னார். யாதும் நம்ம ஊரில் பாடலாம், நம்ம ஊர் தான். நம்மெல்லாம் தமிழெல்லாம் உறவு தான், தமிழன் தமிழச்சி உறவு தான். இதைத்தான் கணியன் பூங்குன்றன் சொன்னார். இதை தப்பாக எடுத்துக்கிட்டு யாதும் ஊரே யாவரும் கேளீர். கேளீர்னா உறவினர்னு அர்த்தம். கேளீர் என்பதல்ல, கேளிர், கேள் அப்படிங்கிறது வர்றது உறவு. உறவுடான்னு சொல்லி தமிழர்களுக்கு நீ ஒன்றுடான்னு சொல்கிறாரு. அது நமக்கு பழக்கம். அது இப்போ கணியன் பூங்குன்றன் மட்டும் இல்லை, சிறப்பையாரத்தையே அதனே சொல்கிறாங்க அவங்க. தமிழ் இப்போ சேரன் சோழ பாண்டியன் 3 பேரையும் இணைச்சி அவங்க ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது அதை திரும்ப திரும்ப இளங்கோடிகள் வர்ணிப்பார். அவர் சேரனுடைய தம்பி. நம்ம பழக்கமே அதுதான். தொல்காப்பியத்தில் பாயிரத்தில் என்ன சொல்கிறார்? தொல்காப்பிய ஒரு முன்னுரை மாதிரி இருக்கிறதுல, வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் ஊரும் நல்லுலகம். உலகம்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்படின்னு என்ன உலகத்தில் ஆப்பிரிக்காரனை சேர்த்துக்கிறேன் அர்த்தம். அதில் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் ஊரும் நல்லுலகம்னு சொல்லிட்டாரு. என்ன தொல்காப்பியத்தில் பாயிரத்தில் அவருடைய வகுப்பு தோழர் தான் எழுதியிருக்கார் அவர். தொல்காப்பிய காலம்தான் அதுவும். அப்போ உலகம்னு சொல்லிட்டாருப்பா. ஐரோப்பாக்காரனும் அவன் தான் எல்லை போட்டான்னா அதில் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை அந்த 2 பேர்த்துக்கு 2 இடத்துக்கு இடையில் உள்ளதெல்லாம் ஓன் இல்லம்டா அப்படின்னு சொல்கிறார் அவர். அப்படி சொல்லும்போது உலகம் தான் சொல்கிறார். தமிழ் ஊரும் நல்ல உலகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்த தான் சொல்கிறார் அவர். அந்த உலகம்னு சொல்கிற பழக்கம் நமக்கு. ஆமாம் சொல்லிட்டாரு. இதுக்குள்ளே இந்த உலகத்துக்குள்ளே லண்டனும் வருதும்பீங்களே. பணம்பாரனர் சொன்ன அந்த பாடல் இருக்கு. இந்த உலகத்துக்குள்ளே லண்டனும் வருதுப்பா, வாஷிங்டனும் வருது சொல்லுங்கள். அது மாதிரி சொல்லி நிரூபித்தாங்கன்னாக்க யாதும் ஊரே யாவரும் கேளீர் எங்கள் ஆள் எழுதினார். அதுக்கு தான் எழுதினார். வெள்ளைக்காரனுக்கு ஆப்பிரிக்காரனுக்கெல்லாம் சேர்த்து எழுதினார். நம்மளும் ஒத்துக்கலாம். புரியுதுங்க. நடப்பு கால அரசியல் குறித்து பார்த்துக்கு நன்றி ஐயா. மற்றும் ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி. நன்றி தம்பி, நன்றி.